இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 3:16 உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆம் பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால், தான் இந்த ஜனங்களை உண்டாக்கினதையும் இந்த ஜனங்களை படைத்ததையும் இந்த ஜனங்கள் அறியும்படியாக பிதாவாகிய தேவனானவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் எப்படி மனிதனை உண்டாக்கினார், மனிதர்கள் எப்படி பிறந்தார்கள் என்பதையும், இந்த உலகத்திலே மனிதர்களுடைய பிறப்பை எவ்வளவு ஒரு முக்கியம் என்பதையும் காண்பிக்கும்படியாக தான் அவர் குமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு ஆடு, மாடுகள், கோழி, பறவைகள் என்று எத்தனையோ மிருகங்கள் இருந்தாலும் மனிதனை தம்முடைய சாயலில் படைத்தபடினால், அந்த மனிதனை இந்த உலகத்திலே உண்டாக்கினபடினாலும், அவர் எப்படி இந்த மனுக்குலகத்துக்கு இந்த மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்கள், அப்படியே அவர் ஒரு தாயின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டு பரிசுத்த ஆவினால் உண்டாக்கப்பட்டு அவர் வருகிறதை பார்க்க முடிகிறது. அவர் எதற்காக வந்தாராம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்வும் முடியும் போது ஒரு நித்திய ஜீவனை அவர் வைத்திருக்கிறபடினால், அந்த நித்திய ஜீவனை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தான் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் நித்திய ஜீவனை அறிந்து தான் உண்டாக்கப்பட்ட அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்றுதான் அவர் உலகத்திற்கு வந்தார். அதே 3 யோவான் 3:17 உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தது மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல, மனிதர்களை உலகத்திலே நிர்மூலம் பண்ணுவதற்காக அல்ல, அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை வெளிப்படுத்துவதற்காக உலகத்துக்கு வந்தார். தான் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்கு தான் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் வர வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில இருந்து அந்த ராஜ்யத்திற்கு வரும்படி, அந்த நித்திய ஜீவனை பெறும்படிதான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திலே வந்து அவர் அன்பு கூர்ந்தார், உலக மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை முடிக்கும் பொழுது, இந்த உலக ஓட்டத்தை முடித்து உலக ஓட்டத்தை மனிதன் முடிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள் வர வேண்டும், அங்கே ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதுதான் அவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் உலகம் செய்கிற மனிதன் ஆக்கணைக்கு உட்படுகிறார், பாவம் செய்கிற மனிதன் ஆக்கணைக்கு உட்படுகிறான், அவர்களுக்கு தான் நரகம். ஆனால் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களுக்கோ நித்திய ஜீவனை கொடுக்கிறான். ஆனால் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்தது நித்திய ஜீவனை கொடுக்கவும், நித்திய ராஜ்யத்தை தரவும் வந்தார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 3ஆம் உலக யுத்த காலத்துக்கு போறோம், உலக போருக்கு நேராக போறோம். இன்னைக்கு தேசங்கள்ல அநேக சம்பவங்கள், சடிதியான மரணங்கள், சடிதியான ஆபத்துகள், சடிதியான போராட்டங்கள் நடக்கிறது. தயவு செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.